ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெருங்கனவை விரைவாக அடைவது எப்படி? தட் இஸ் ஹவ் டு டூ ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது ஃபாஸ்ட் கர்மா ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. கர்மாவை விரைவாக குறைப்பது எப்படி? இப்ப நான் இதுல 2 சொல்றேன். கர்மா ஒண்ணு சொல்றேன், கனவு ஒண்ணு சொல்றேன். கனவுனா தெரியும். நம்ம ஒரு விஷயத்து மேல தீவிரமான ஆசை வச்சிருக்கோம். அந்த ஆசை, அந்த ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்முடைய எண்ணம், சொல், செயல், தன்மை இந்த 4யும் ஒரே நேர்கோட்டுல நேர்த்தியா வச்சுட்டு இருந்தோம்னா, அது ஒரு அந்த டைம் வரும்போது அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகி நம்ம நினைக்கிறது புலப்படும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். அதாவது யூனிவர்ஸ்ல நிறைவேறும். நிகழ்வுகளாக நடக்கும். அப்புறம் கர்மான்னு ஒண்ணு சொன்னேன். கர்மானா என்ன? கர்மா அப்படின்னா, நாம ஏற்கனவே ஆழ் மனதுல போட்டு வச்சிருக்கக்கூடிய பதிவுகள். ஓகே. நெகட்டிவிட்டீஸ், எதிர்மறை எண்ணங்கள். இப்போ ஒரு விஷயத்த அடையறதுக்கு நாம நம்முடைய எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வரணும். எப்போ அதை ஒரே நேர்கோட்டத்துல வைக்கிறது? எப்போ வரும் அந்த தன்மை வரும் அப்படின்னா, அபண்டன்ஸ், பாசிட்டிவிட்டி எப்போ வரும்? அந்த தன்மை மனசுல எப்போ வரும்? மைண்ட் செட் எப்போ வரும் அப்படின்னா, நம்முடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் கரையணும். ஓகே. இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் குறைக்கணும். அதுதான் பழைய நூல்கள்ல கர்மாவை கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பழைய முன்னாடி போட்டு வச்சிருக்கக்கூடிய குப்பைகள், நெகட்டிவிட்டிஸ்லாம் குறையணும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் எல்லா நெகட்டிவிட்டிஸையும் குறைக்கணும். ஸோ இப்போ நாம வந்து எல்லாருமே சீக்கிரமா நம்ம நினைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது நிறைவேறணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து சீக்கிரமா குறையணும். அதுக்கு அர்த்தம் தானே. நெகட்டிவிட்டிஸை, இந்த கர்மாவை சீக்கிரமா குறைக்கிறது எப்படி அப்படின்னா, உன்னுடைய கனவு வந்து பெருங்கனவா இருக்கணும். ஓகே. உன்னுடைய அந்த எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப அபண்டண்டா, எனர்ஜி ஃப்ளோ வந்து, அதாவது காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா? 5 ஹார்ஸ் பவர் மோட்டார், பம்பு மோட்டார், அப்படி அந்த தண்ணி அதனுடைய பாய்ச்சல் அது பெரிய அளவா இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கணும். காட்டாற்று வெள்ளத்தால் மட்டும்தான் இந்த கரைகளை எல்லாம் உடைச்சிட்டு போக முடியும். அப்பதான் அந்த கரைகளில் உள்ள அழுக்குகள்லாம் சுத்தம் பண்ண முடியும் இல்லையா? ஆற்றங்கரையில் உள்ளது. ஸோ அது போலதான் உன்னுடைய கனவு சுமக்க முடியாத பெருங்கனவா இருக்கணும். ரைட்டா? அபண்டன்ஸ் பெருசா இருக்கணும். அதாவது உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அபரிமிதமா இருக்கு. அதை நீ ரியலைஸ் பண்ணா இந்த அபண்டன்ஸ் ஃபீலிங் வரும். ஓகே. ஸோ நீ ஆசைப்படுறத சீக்கிரம் நிறைவேறணும், அதாவது உன்னுடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் சீக்கிரம் குறையணும், அதாவது கர்மாவை சீக்கிரமா கரைக்கணும் அப்படின்னா, உன்னுடைய கனவு சுமக்க முடியாத பெருங்கனவா இருக்கணும். சுமக்க முடியாத பெருங்கனவா இருந்தால் அது சீக்கிரமா அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் குறைஞ்சி நீ நினைக்கக்கூடியது யூனிவர்ஸ்ல நடக்கும். ஓகே. ஆசைப்படுறது நிறைவேறும். அதுக்காக சுமக்க முடியாத பெருங்கனவா இருந்தா உடனே நாளை கழிச்சு அடுத்த மாசத்துலயே நடைமுறைக்கு வந்துடும், மேனிஃபெஸ்டேஷன் ஆயிரும் அப்படி சொல்ல வரல. ஒரு 10 வருஷத்துல நிறைவேறக்கூடிய கனவு ஒரு 2-3 வருஷத்திலே நிறைவேறும். உன்னுடைய கனவு, உன்னுடைய ஃபோர்ஸ், உன்னுடைய எனர்ஜி ஃப்ளோ, அபண்டன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மல்டிப்ளைடா பல மடங்கு பெருசா இருந்தால் 10 வருஷத்துல நடக்கக்கூடியது 2 வருஷத்துல நடக்கும் அப்படிங்கிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். சீக்கிரம்னா அதுதான் மீனிங். ஸோ கனவு பெருங்கனவா இருக்கணும். அந்த கனவை நோக்கிய பயணம் வலிமையானதாக இருக்கும், பொறுமையானதாக இருக்கும். பொறுமையும் அதிகமா இருக்கணும். இந்த எண்ணம் பொறுத்து போகக்கூடிய அந்த எண்ணம், பொறுமையா இருக்கக்கூடிய எண்ணம் அதுக்கு ஏற்றவாறு உனக்கு நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். ஓகே.
ஸோ பெருங்கனவும் பொறுமையும் இருந்தா விரைவாக நீ நினைச்சதை அடையலாம். ஏன்னா பெருங்கனவா இருந்தா உன்னுடைய ஃபோக்கஸ் எப்பவும் அதிலே இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதான் எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் எந்த ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் அதிகமா இருந்துகிட்டே இருக்குதோ, அதாவது அதிகமா மீன்ஸ் எஃபெக்டிவா. ஒரு அந்த லென்ஸ் உதாரணம் பார்த்தேன் இல்லையா, லென்ஸ் ஒரு பேப்பருக்கு மேல லென்ஸ் வச்சு சூரிய ஒளி படும்படியா அப்படி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த லென்ஸை அசைக்காம, ஆட்டாம அசைக்காம இருக்கணும். அசைக்காம அந்த பேப்பர் மேலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படியே அசைக்காம இருந்தா, அதாவது ஃபோக்கஸ் வந்து அது மேலேயே இருந்துகிட்டு இருந்தா, டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம அது மேலேயே இருந்துகிட்டு இருந்தா என்னது, சீக்கிரமா அந்த பேப்பர் வந்து எரிஞ்சிருது இல்லையா. இதே போல அசைச்சு அசைச்சு அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுவும் லேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எப்போ அது ஃபோக்கஸ் அதுக்கு மேல பயங்கரமா ஃபோக்கஸ் குவியுதோ அப்பதான் அது எரியும். ஸோ அது மேலதான், அது போலதான் ஃபோக்கஸ் வந்து இது மாதிரி இருக்கும் என்ன. ஸோ பெருங்கனவு இருக்கணும், ஃபோக்கஸ் அதை நோக்கியே எப்பவும் இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ அந்த அந்த ஃபீலிங், அந்த அபண்டன்ட் ஃபீலிங், அந்த எக்ஸைட்மெண்ட், ஓகே, அந்த பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இயற்கையாவோ செயற்கையாகவோ கனவை நோக்கிய அந்த ப்ராக்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங் இல்லையா. ஸோ இதுல அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பெருங்கனவா இருந்தால், நம்முடைய கனவு பெருங்கனவா சுமக்க முடியாத பெருங்கனவா இருந்தா அந்த எக்ஸைட்மெண்ட் அபண்டன்ஸும் அதிகமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எனர்ஜி ஃப்ளோ வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த சீக்கிரமா அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். ஓகே, அதாவது தட் மீன்ஸ் உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஓகே, அதிகமா நீ வெளிப்படுத்துவ அந்த கஷ்டங்களை அதிகமா ரொம்ப சீக்கிரமா மனசுல இருக்கக்கூடிய எல்லா அந்த பதிவுகளையும் நீ வெளியேற்றுவா. அதாவது கஷ்டங்கள் மூலமா, அது மூலமா தானே வெளிப்படும். ஓகே, ஸோ பெருங்கனவு, உன்னுடைய மனசுல கனவு ரொம்ப பெருசா சுமக்க முடியாத பெரிய கனவா இருந்தா எல்லா பெரிய கஷ்டங்களையும் சீக்கிரம் அனுபவிப்ப. ஓகே, எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு அப்புறம் செட்டில்மெண்ட் ஸ்டேஜ், லெட் கோ ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் நிறைவேறும். ஸோ இந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். ஓகே, சீக்கிரமா நீ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது வெங்காயம் மாதிரி. வெங்காயம் எப்படி நம்ம தோலை உரிக்க 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 உரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா உள்ள எம்டினஸ் வரும் இல்லையா, வெற்றிடம். இந்த எம்டினஸ் தான் பாசிட்டிவ். ஓகே, வெளியே இருக்கக்கூடிய அந்த இதழ்கள், அந்த வெங்காயம் அது வந்து நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சுத்தி இருக்குது, அதை கரைச்சிடலாம். அந்த நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எப்படி, நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ண 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 அந்த நெகட்டிவிட்டிஸ், அந்த வெங்காயத்தின் தோல் உரிய மாதிரி இந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். போக போக உள்ள இருக்குது பாசிட்டிவிட்டி, நம்ம பாசிட்டிவை ரீச் பண்ணிடலாம். அதுதான் மீனிங். ஸோ சயின்ஸ் இப்படிதான். ஸோ பாசிட்டிவிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நம்ம அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னா அதை அதை கவனிச்சா போதும். ஓகே, ஸோ கவனிக்க கவனிக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் மறைஞ்சிடும். மறைஞ்சி உனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பாசிட்டிவிட்டி பூத்து குலுங்கும். ஸோ அந்த வெங்காயத்து மேல ஒரு 2 கிலோ வெயிட்டையும் வைப்போம், 5 கிலோ வெயிட்டையும் வைப்போம். எப்போ அந்த வெங்காயத்தின் தோல் எல்லாம் உடையும், எவ்வளவு 5 கிலோ வெயிட்டுக்கும் 2 கிலோ வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. 2 கிலோ வெயிட்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைஞ்சிரும், அந்த உடஞ்சிரும், செதில் தூள் தூள் ஆகிரும். 5 கிலோ வெயிட்டுக்கும் போது வச்ச உடனே எல்லாமே லிக்விடு, அது பொடி பொடியா பொடிஞ்சு இதாயிரும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கர்மாவும். ஓகே, ஸோ நம்ம அந்த எண்ணங்கள் மேல எத்தனை கிலோ வெயிட்டை வைக்கிறா. குறைஞ்ச வெயிட்டை வச்சா அது கரையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதிகமான வெயிட் வச்சா சீக்கிரமா குறைஞ்சிடும். இதுதான் இந்த எக்ஸாம்பிள். அதே போலதான் நம்முடைய கனவு பெருங்கனவா இருக்கணும். அப்போதான் நம்ம எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். ஓகே, அப்போதான் அந்த கர்மா, அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் சீக்கிரம் கரைஞ்சி நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ
நம்ம வந்து நெகட்டிவிட்டிஸ், பாசிட்டிவிட்டிஸ். பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் எப்படி? ஹை வைப்ரேஷன். நெகட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் லோ வைப்ரேஷன். இப்போ நம்ம லிப்பிட் பார்க்குறோம், கொழுப்பு, கொலஸ்ட்ரால், இது கொழுப்பு அது பார்க்குறோம் இல்லையா? அதில் 2 வகையான கொழுப்பு இருக்கு. எல்டிஎல் ஒன்று இருக்கு, ஹெச்டிஎல் ஒன்று இருக்கு. ஹெச்டிஎல்னா என்ன? ஹை டென்சிட்டி லிப்பிட். எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்பிட். எது வந்து உனக்கு ஆபத்தானது? எல்டிஎல் தான். ஸோ அது லோ டென்சிட்டி, அதாவது சீக்கிரம் குறைச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சீக்கிரம் கரைச்சிடலாம் அதை. ஸோ லோ வைப்ரேஷன்ல இருக்குது எல்லாமே சீக்கிரம் நம்ம ஈஸியாக கரைச்சிடலாம். ரைட்டா? ஸோ ஹை லெவல்ல ஹை வைப்ரேஷன் இருக்கிறது வந்து இந்த ஹெச்டிஎல் மாதிரி. ஓகே, அது வந்து நல்லது, பாசிட்டிவ், மனிதனுக்கு வேணும், அதை வந்து அதிகப்படுத்தணும். ஓகே, ஸோ அந்த தன்மை கொண்டு வரணும். ஹெச்டிஎல் மாதிரி ஹை டென்சிட்டி, இது ஹை வைப்ரேஷன், பாசிட்டிவ் குவாலிட்டி, இந்த தன்மை நம்ம மனசுல கொண்டு வரணும். அபண்டன்ஸ். ஓகே, ஸோ எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ பெருங்கனவு, உன்னுடைய கனவு ரொம்ப பெருங்கனவா இருந்தா, சுமக்க முடியாத பெருங்கனவா இருந்தா தான் சீக்கிரம் பாசிபிள். சீக்கிரம் குறைச்சி எடுத்து அந்த கர்மாவை கரைச்சி எடுத்து கொண்டு வரணும். ஸோ சீக்கிரம் கரைச்சிட்டேன்னா சீக்கிரம் அந்த எண்ணம், சொல், செயல் தன்மை எல்லாம் ஒரே நிலவரத்தில் வந்துடும், நேர்த்தி ஆயிரும். அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியே, இல்லையா? இதுதான். ஸோ ஸோ கனவு, அதை நோக்கிய நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ காட்டாற்று வெள்ளம் மாதிரி இருக்கும், கரை புரண்டு ஓடணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், எனர்ஜி ஃபோர்ஸ், எனர்ஜி ஃப்ளோ. ஸோ அது மாதிரி நம்முடைய எக்ஸைட்மெண்ட்டை வச்சுக்கிடணும். ஓகே, எப்பவும் அபண்டன்ட் ஃபீல், அபரிமிதமான அந்த எண்ணங்கள் இருந்தால் தான் அது மாதிரிப்பட்ட ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். ஓகே, ஸோ சீக்கிரமாக கனவை நிறைவேற்றணும். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ நன்றி, தேங்க்ஸ்.